தலைநகரத்தில் மாணவர்களுக்கு மாணவிக்கு பாதுகாப்பில்லை. சென்னை நகரத்தின் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு வேடிக்கை பார்க்கிறா. தமிழக அரசே சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார். 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு லோட்டு சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க. வெக்கமால உனக்கு? வெக்கமால். யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செழியன் சொல்லுவார். அது யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்டா வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. $1 trillion எக்கானமி என்ன புடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு இருக்கு? என்ன கேட்கற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்கறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது. பஸ்ல பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்ப இடிஞ்சு விடுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இது வெக்கமா இல்ல உங்களுக்கு? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிண்டியில் இருக்கிறது. அதிலே பொறியியல் படிக்கிற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது தமிழ்நாட்டை உலுக்குகிற செய்தியாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அதிர்ச்சிகள் உலுக்குகிறது, கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இப்படியான வாதங்களை நாம் ஒவ்வொரு முறையும் ஊடகங்களில் பார்க்கிறோம், செய்திகளில் பார்க்கிறோம். ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிற பொழுது, அது செய்தி ஆகிற பொழுது, அது ஏற்படுத்துகிற கொந்தளிப்புகள் சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? சமூகத்தில் அது குறித்து அச்சம், பாலியல் துன்புறுத்தலை நிகழ்த்துபவர்களுக்கு ஏற்படுவதில்லையா? சட்டம் கடுமையானதாக அவர்கள் மீது பாய்வதில்லையா? அல்லது காவல்துறையின் துப்பாக்கிகளின் மீதோ அல்லது சட்டத்தின் மீதோ அவர்களுக்கு பயம் வருவதில்லையா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டொன்றுக்கு கடந்த ஆண்டு மட்டும் 4,45,256 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக பாலியல் குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1,220 சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதுதான் இந்தியாவுடைய நிலை. உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரங்களாக பெரிய பெரிய நகரங்களும் இந்தியாவும் இடம்பெற்று வருவது வேதனைக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்திய அளவிலே பிரபலமான பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பொறியியல் கல்லூரி முடிந்து அவர் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். அவர் அங்கே விடுதியிலே தங்கி படித்து வருகிறார். அவர் 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவனை காதலித்து வருகிறார். அவரோடு சேர்ந்து இரவிலே அவர்கள் வாக்கிங் செல்வது, அந்த அரங்கத்திற்குள் இருப்பது. அப்படி இருக்கிற போது 23ஆம் தேதி இரவு அந்த இடத்திற்கு வந்த ஞானசேகரன் என்பவர், பிரியாணி கடை நடத்தி வருவாராம். அந்த ஞானசேகரன் என்கிற பாலியல் குற்றவாளி, அந்த கொடூரன், அவர்களை மிரட்டி இருக்கிறான். அவர்கள் தனியாக இருப்பதை படம் பிடித்து கொண்டு அதை மிரட்டி, இதை நான் வெளியிலே சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி அவரை
அந்த காதலனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி வன்கொடுமை செய்திருக்கிறார். இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையிலே இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். வழக்கம் போல காவல்துறை கை கால்கள் முறிவு என்பதை காட்டி பெண்களுக்கு நீதி கிடைத்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இந்த ஞானசேகரன் மீது ஏற்கனவே 15 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற செயல்பாடுகளில் பெண்களுக்கு தொல்லை கொடுத்து கைதானவர். அவர் மீண்டும் இந்த குற்றத்தை செய்வதற்கு அவருக்கு தைரியத்தை எது வழங்குகிறது? நீதித்துறையா, காவல்துறையா? அந்த ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி வருபவர். கடையை முடித்துவிட்டு இரவிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வருவாராம். அங்கே தனிமையில் இருக்கிற பல்வேறு காதலர்களை மிரட்டுவது, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது, இதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை கிராஸ் பண்ணி போனோம்னா அங்க 2 செக்யூரிட்டி நிற்பாங்க. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பில்லாத ஞானசேகரன் தினமும் உள்ளே வருகிறார். பல ஆண்டுகளாக அவர் வருகிற போதெல்லாம் அங்கே இருக்கிற பெண்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுக்கிறார். அது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த மாணவி தன்னுடைய தோழிகளிடம் அதை சொல்லி அழுதிருக்கிறார், பெற்றோரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அவர்கள் வந்து பெண்ணை ஆறுதல் படுத்தி அழைத்து கொண்டு போய் வழக்கை பதிவு செய்கிறார்கள். வழக்கை பதிவு செய்த பிறகு தேடப்பட்டு அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு கைகால் முறிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவ்வளவு நாட்கள் அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, நாடாக இந்தியாவும் தமிழ்நாடு உட்பட எல்லாமே இருந்து கொண்டது. இந்த குற்ற வழக்குகள் சரியாக விசாரிக்கப்படுகிறதா? நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அறிக்கையை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த நிர்பயா நிதி எப்படி வந்தது? 2012 ஓடும் பேருந்திலே டெல்லி நிர்பயா என்கின்ற மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பேருந்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியது. டெல்லியே காங்கிரசினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கே, அகற்றுவதற்கே அது ஒரு முக்கியமான சம்பவமாக நடந்தது. அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் நிர்பயாவுக்காக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் வெடித்தது. அந்த நிர்பயா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இதுபோல சம்பவங்கள் பெண்களுக்கு நடக்கக்கூடாது, அதை குறைக்க வேண்டும் என்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள், பாலியல் குற்றங்களுக்கு பெண்களுக்கு நீதி வழங்குவதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அன்றைக்கு விடுவித்து நிர்பயாக்கள் நிதி என்கின்ற ஒரு திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ப. சிதம்பரம் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த நிர்பயா நிதி பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை. 700 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து 1200 நீதிமன்றங்களை, விரைவு நீதிமன்றங்களை பெண்களுக்காக உருவாக்கினார்கள். அதிலே தினந்தோறும் பதியப்படுகிற வழக்குகள் 91.2%. ஆனால் அந்த வழக்குகளுக்கு நீதி வழங்குகிற சதவீதம் என்பது வெறும் 22.2%. இவ்வளவு தாமதமாக நீதி கிடைத்தால் எப்படி நிர்பயாக்கள் நிதியை பயன்படுத்தி அனுமதிக்கப்பட்ட, கட்டப்பட்ட நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வரும் பெண்களுக்கு? இன்னும் சொல்ல போனால் அந்த நிதி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு. தமிழ்நாட்டுக்கு 2016 2020 காலகட்டத்திற்குள் 190 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் அவர்கள் செலவு செய்த தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 6 கோடி ரூபாய். இந்தியா முழுவதும் இப்படித்தான். நிர்பயா நிதியை இந்தியா முழுவதும் சரியாக எந்த துறைகளும், எந்த மாநிலங்களும் கையாள்வதில்லை. எங்காவது பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து அது செய்தியாகிற போது, வழக்காகிற போதுதான் எல்லோரும் போராடுகிறார்கள். ஆனால் வழக்காக பதிவு செய்யப்படாத எத்தனையோ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலேயே அந்த மாணவி தைரியமாக தனக்கு நடந்ததை சொன்னதனால் அது வழக்காகிறது. அவர் சொல்லாத வரை அந்த ஞானசேகரன் என்கிற பாலியல் கொடூரன் அதை அனுபவித்துதான் வந்திருக்கிறான். அந்த தவறை தைரியமாக செய்து வந்திருக்கிறான். 15 வழக்குகள் இருக்கிற ஒருவன் ஏன் கண்காணிக்கப்படாமல் போகிறான்? அவனுக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கிறது?
இந்தியாவினுடைய கட்டமைப்பே அப்படித்தான் இருக்கு. இந்தியாவிலே நாளொன்றுக்கு சிறுமிகளும் பெண்களும் அனுபவிக்கிற பாலியல் கொடுமைகளினுடைய விவரம் அது விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கிற பொழுது 18 வயதுக்கு கீழ் 2%, 60 வயதுக்கு மேல் 0.3%, 40 60 வயது அந்த இடைவெளியில் 3.7%. இதிலே 27% பேர் 30 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். ஆனால் 65.9% பேர் 18 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளம்பெண்கள். கிட்டத்தட்ட இந்தியாவிலே இளம்பெண்கள் 18 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் 65.9% பேர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகிறார்கள். குடும்பங்களில் பாலியல் வன்கொடுமை, பொது இடங்களிலே பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, இப்படியான பிரச்சனைகளை அவர்கள் நாள்தோறும் சந்தித்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் தைரியம் வழங்கக்கூடியதாக அரசியல்வாதிகளே இருக்கிறார்கள். அதிமுக போராட்டத்தை அறிவிக்கிறார்கள், பாஜக போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்திலே திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதை பார்த்தவுடனே எனக்கு பொள்ளாச்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. 2019 கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலே பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகள் பெல்ட் என்ன அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது என்று கெஞ்சி அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தது தமிழ்நாடு. எவ்வளவு பெரிய கொடூரம்! அந்த வன்கொடுமையை நிகழ்த்தியவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 4 பேர் முதலில் கைது செய்யப்பட்டார்கள், பிறகு இன்னும் பலரை கைது செய்தார்கள். அதை ஒரு கூட்டமாகவே இருந்து பல பெண்களை அப்படி அவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு என்ன நீதி? இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய அரசியல்வாதியினுடைய மகன் அதிலே குற்றவாளியாக இருந்தார், கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகும் கூட அந்த அதிமுக முக்கிய புள்ளி அந்த தொகுதியிலே வெற்றி பெறுகிறார் எம்எல்ஏவாக. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஃபோரம் 2021 ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுகிறார்கள். இந்தியாவிலே எத்தனை எம்பி எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்கள்? அதிர்ச்சிகரமான தகவல், 151 பேர் எம்பி எம்எல்ஏக்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட வழக்குடையவர்கள் என்று அந்த அறிக்கை சொன்னது. நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா கட்சிகள் வாரியாக அவர்கள் வெளியிட்டார்கள். அதுல நாடு முழுவதும் 135 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவர்கள் மீது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்கிறது. அதில் பாஜகவை சேர்ந்தவர்கள் 54 பேர், காங்கிரஸை சேர்ந்தவர்கள் 23 பேர், தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள் 17 பேர், ஆம் ஆத்மி கட்சியிலே 13 பேர், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸிலே 10 பேர், ராஷ்டிரிய ஜனதா தளத்திலே 5 பேர் அவர்கள் மீது இத்தகைய வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இது கட்சி வாரியாக. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்ட எம்பி எம்எல்ஏக்களை மாநில வாரியாக பார்த்தீர்கள் என்றால் மேற்கு வங்கத்தில் 25 பேர், ஆந்திராவில் 21 பேர், ஒடிசாவில் 17 பேர், டெல்லி மற்றும் மகாராஷ்டிராவில் 13 பேர். இது தவிர பீகாரில் 9 பேர், கர்நாடகாவில் 7 பேர், ராஜஸ்தானில் 6 பேர், மத்திய பிரதேசம் மற்றும் கேரளா மற்றும் தெலுங்கானாவில் 5 பேர், குஜராத்தில் 5 பேர், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 4 பேர், ஜார்க்கண்டில் 3 பேர், பஞ்சாபில் 2 பேர், அசாம் மற்றும் கோவாவில் 2 பேர். இப்படியாக மாநில வாரியாக பாலியல் வன்கொடுமை வழக்குகளை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிற எம்பி எம்எல்ஏக்களுடைய விவகாரங்களும் இதிலே இருக்கு. இந்த நாட்டை, கான்ஸ்டிடியூஷனை மக்கள் பிரதிநிதிகளாக ஆளுவதற்கு யாரிடம் ஒப்படைத்திருக்கிறோமோ அந்த எம்பி எம்எல்ஏக்கள் மீது உள்ள வழக்குகள். இந்தியாவுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் பில்கிஸ் பாவனுடைய வழக்கு, பாரதிய ஜனதா கட்சி குற்றவாளிகளினுடைய தண்டனை முடிவதற்கு முன்பே அவர்களை விடுதலை செய்தார்கள். உலகமே பார்த்து சிரித்தது. இஸ்லாமிய பெண் பில்கிஸ் பானுவனுடைய குழந்தையை கொன்று அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர் குடும்பத்தினரை எல்லாம் கொன்று
கொடூரமாக நடந்து கொண்ட அந்த மிருகங்கள் 11 மிருகங்களை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தண்டனை முடிவதற்கு முன்பே விடுதலை செய்தது. உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் அவர்கள் சிறைக்கு போனார்கள். நீதிபதிகள் கேட்டார்கள், எப்படி நீங்க விடுதலை செய்வீங்க? மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை காட்டியது, அமித்ஷா சொன்னார், உள்துறை சொன்னது. அந்த அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளை மாலை போட்டு வரவேற்றார்கள் விடுதலையானவர்களை. அதேதான் பாஜகவுடைய ஐடி பிரிவை சேர்ந்த 4 பேர் பாலியல் வன்கொடுமை வழக்கிலே கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இப்பொழுது ஜாமீனிலே இருக்கிறார்கள். எத்தனையோ சாமியார்கள் இப்பொழுது ஜாமீனிலே இருக்கிறார்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டவர்கள். கர்நாடகாவிலே பிரஜ்வல் ரேவண்ணா, நாட்டினுடைய முன்னாள் பிரதமருடைய பேரன், எத்தனை பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை, பல வீடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை, அவர் ஜாமீனில் இருக்கிறார். பிரிட்ஜி பூஷன் என்கின்ற பாஜக எம்பிக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டங்களை டெல்லியிலே முன்னெடுத்தார்கள். இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள், நாட்டுக்காக ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு எதிராக முன்னெடுத்தார்கள். ஆனால் பாஜக அரசு, பாஜக எம்பி என்பதால் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக நாட்டுக்காக பதக்கங்களை வென்ற சாட்சி மாலிக் தன்னுடைய பதக்கங்களை எல்லாம் கொண்டு போய் கங்கையிலே போட போறேன் என்றால் அப்பொழுதும் இந்த நாடு அதை பற்றி கவலைப்படவில்லை. வினேஷ் போகத் இன்று காங்கிரஸிலே சேர்ந்திருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார், வீதியிலே இறங்கி. எதற்காக அவர்கள் போராடினார்கள்? பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு குற்றவாளியை கைது செய்யுங்கள் என்று ஒரு நாட்டிலே போராடினார்கள். ஆனால் போராடியவர்களை இந்த நாடு அப்புறப்படுத்தியது. பிறகு எப்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிற பொழுது நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வரும்? இங்கே இந்த பகுதி சென்னையிலே அண்ணா நகரிலே ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறது, பாலியல் தொந்தரவு தரப்படுகிறது. அவர்கள் பெற்றோர்கள் போய் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களை காவல் நிலையத்திலே அங்கேயே உட்கார வைத்து துன்புறுத்தி, அந்த குழந்தையினுடைய அப்பாவை அடித்து துன்புறுத்தி, காவல்துறையினுடைய போக்கு இது. முதலில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் காவல்துறை மோசமாக நடந்து கொள்ளும், புகாரை பதிவு செய்ய மாட்டார்கள். 70% தலித் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். அவர்களுடைய வழக்குகளை காவல்துறையினர் பதிவு செய்யாது. 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு போய் உயர் அதிகாரிகள்கிட்ட போய் அதன் பிறகுதான் வரும். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் சட்டங்களிடம் இருக்கிறது, காவல்துறையிடம் இருக்கிறது, அரசுகளிடம் இருக்கிறது. எவ்வளவுதான் நிதியை கொட்டினாலும், எவ்வளவுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிறேன் என்றாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து வருகிறது. அந்த பாலியல் வன்கொடுமைகள் வெளிச்சத்துக்கு வருகிற போது, நீ இந்த கட்சியை சேர்ந்தவன், நீ அந்த கட்சியை சேர்ந்தவன், அவர் அந்த கட்சிங்கிறதுனால போராடுறாரு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இவர்களுக்குள் அரசியல் சண்டை நடக்கிறதே தவிர பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு உரிய நீதியை பெற்று தருவதற்கு இந்த நாடு முயற்சிக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நிலவுகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.